சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் கேள்வி, கொழும்பு செயல்முறை பிராந்திய குழுவின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள நாடு எது? கொழும்பு செயல்முறை பிராந்திய குழுவின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இலங்கை, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி வங்காளதேசம், ஆப்ஷன் டி சிங்கப்பூர். கொழும்பு செயல்முறை பிராந்திய குழுவின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி இந்தியா. அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சமீபத்தில் மரபணு மாற்றப்பட்ட கொசுக்கள் எங்கு வெளியிடப்பட்டன? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நைஜர், ஆப்ஷன் பி டிஜிபவுட்டி, ஆப்ஷன் சி கென்யா, ஆப்ஷன் டி நைஜீரியா. சமீபத்தில் மரபணு மாற்றப்பட்ட கொசுக்கள் எங்கு வெளியிடப்பட்டன? கேள்விக்கான சரியான பதில் என்னன்றதை பார்த்தலாம். ஆப்ஷன் பி டிஜிபவுட்டி. அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, ஃப்ரெண்ட் பனிப்படல அமைப்பு எங்கு அமைந்துள்ளது? ஃப்ரெண்ட் பனிப்படல அமைப்பு எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கிரீன்லாந்து, ஆப்ஷன் பி கனடா, ஆப்ஷன் சி அண்டார்டிகா, ஆப்ஷன் டி நார்வே. ஃப்ரெண்ட் பனிப்படல அமைப்பு எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அண்டார்டிகா. இன்னைக்கான நான்காவது கேள்வி, உத்பவ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? உத்பவ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: கடன் உத்தரவாதம், வேளாண் நவீனமயமாக்கல், நிதிசார் விழிப்புணர்வு, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி பாதுகாப்பு. ஆப்ஷன் டி பாதுகாப்பு உத்தி. உத்பவ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பாதுகாப்பு உத்தி. அடுத்ததான் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். குக்வா தேசிய புதைப்படிவ பூங்கா எங்கு அமைந்துள்ளது? குக்வா தேசிய புகைப்படிவ பூங்கா எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம், கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். குக்வா தேசிய புதைப்படிவ பூங்கா எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி, சமீபத்தில் பிரவாக் என்ற இணையதளத்தினை தொடங்கிய அமைப்பு எது? சமீபத்தில் பிரவாக் என்ற இணையதளத்தினை தொடங்கிய அமைப்பு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ IRDAI, ஆப்ஷன் பி செபி, ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கி, ஆப்ஷன் டி நிதி ஆயோக். சமீபத்தில் பிரவாக் என்ற இணையதளத்தினை தொடங்கிய அமைப்பு எது? சரியான பதில் இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றதுதான் பார்க்க போறோம். இன்னைக்கான ஏழாவது கேள்வி, தேர்தல் விவகாரங்களில் நீதித்துறை தலையீட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு யாது? தேர்தல் விவகாரங்களில் நீதித்துறை தலையீட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு யாது? ஆப்ஷன் ஏ
326வது பிரிவு. ஆப்ஷன் பி 325வது பிரிவு. ஆப்ஷன் சி 329வது பிரிவு. ஆப்ஷன் டி 327வது பிரிவு. தேர்தல் விவகாரங்களில் நீதித்துறை தலையீட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு யாது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 329வது பிரிவு. அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி, கடைசி கேள்வி என்னன்றத பார்த்தலாம். புதுமை பெண் திட்டத்தின் நிதி உதவி வழங்கீட்டுக்கான கணக்கீட்டு காலம் யாது? புதுமை பெண் திட்டத்தின் நிதி உதவி விட்டு வழங்கீட்டுக்கான கணக்கீட்டு காலம் எது? ஆப்ஷன் ஏ 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை. ஆப்ஷன் பி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை. ஆப்ஷன் சி 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை. ஆப்ஷன் டி 11 முதல் 12ஆம் வகுப்பு வரை. கேள்விக்கான சரியான பதில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை.